பிக் பாஸ் ஹவுஸில் ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 to 30 இருக்கும், விச் கேன் பி கால்ட் அஸ் ஜென்சி. இந்த ஜென்சிக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க இந்த வேர்ல்டில் வாழ்றது இல்லை, அவங்க டிஜிட்டல் வேர்ல்டில் தான் வாழ்கிறாங்க. ஸோ என்னன்னா, இவங்க எல்லாமே ரொம்ப ஸ்கிரிப்டடாக இருக்குது. யாருக்கும் வந்து காமன் சென்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்று படிக்கும்போது அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒருத்தவங்க சொல்லும்போது அதை கவனமாக கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய அந்த லிஸ்னிங் கெப்பாசிட்டிஸ் ரொம்ப கம்மி. இல்லை, இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டாஸ்க் லெட்டர் வந்தாலோ இல்லை பிக் பாஸ் ஒரு விஷயத்த சொல்கிறாரோ, அந்த ஒரு விஷயத்த சொல்லி 2 மணி நேரமாக அதை சர்ச்சை பண்ணுறாங்க. அதோடைய உள்ள அர்த்தம் புரிய மாட்டேங்குது. ஸோ தேர் சிம்ப்ளி வேஸ்டிங் த டைம். இன்ஃபேக்ட் டாஸ்க் ஆரம்பித்து நடுவில் கூட பிக் பாஸ் இது அப்படியா, பிக் பாஸ் பிக் பாஸ் இது இப்படியா, பிக் பாஸ் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. பிக் பாஸ் தண்ணியெல்லாம் கம்மியாக கொடுத்து அவங்கள ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க கேட்குற கேள்விக்கும் அவங்க பண்ணுற பிரச்சனைக்கும் பிக் பாஸுக்கு தூங்குறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ உச்சா போகிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ எதுக்குமே டைம் இருக்க போகிறதில்ல. நான் தூங்கல, நான் தூங்கல. தூங்காதடா, தூங்காத தூங்காத. நான் சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பூகம்பம், நந்தினி மேட்டர், அப்புறம் பாரசைட் பாரு, ஜெயில் நாமினேஷன் அண்ட் ஜெயிலுக்கு போனவங்களை பற்றி, இந்த நியூ தலை தோனி மாதிரி காம் அண்ட் கம்போஸ்டாக இருப்பார் நினைக்கிறேன். துஷார், ஆல் தி பெஸ்ட். ஆதிரை சம்வேர் ஷி ஸ்லிப்ட், இல்லாஜிக்கலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று தான் சொன்னேன் அந்த பொண்ணு நல்லா கேம் விளையாடுறாங்கன்னு. பட் இது பிக் பாஸ், காலம் மாறும் காட்சிகள் மாறும். இதுக்கு நடுவில் இந்த காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கார் இல்லையா, அவர் ஏதோ பண்ணிட்டு இருந்தார். எலான் மஸ்க் மாதிரி அவர் வேணால் நம்ம மெலான் மஸ்க்னு கூப்பிடுவோமா. இந்த டியூப் தண்ணி வர டியூபுக்கு கீழே படுத்து சபரி சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படியோ அடித்து பிடிச்சி தண்ணியை பிடிச்சிட்டாரு. இன்றைக்கும் மிஸ்டர் காமோ அந்த பக்கத்தில் எங்கேயும் பார்த்த மாதிரி தெரில. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அப்படின்னு கை அடித்தார், கை தட்டினாரு. காலையில் இந்த பாட்டு போட்டாங்க, வேக்கப் சாங் போடும்போதே எனக்கு ஒரு மைல்டாக டவுட் வந்தது. வேட்டையன் சாங் தான் போட்டாங்க. வேட்டையன்னா டைரக்ட்லி ரிலேட்டட் டு சந்திரமுகி. தலைக்கு அடி பலமோ பார்த்துக்கிட்டு இருந்தா எங்கனாலேயே தாங்க முடியல. நீங்க எப்படி நான் இதுதான் சொல்கிறேன், நம்ம பாரசைட் பார்வை பற்றி தான் சொல்கிறேன். முந்தா நேற்று நடந்த டாஸ்கில் இன்னும் மீளலை. இன்னும் அந்த கெமியோடு இருக்கிற அந்த அக்ரெஷன் அண்ட் அந்த வெறுப்பு இன்னும் போகல. இன்ஃபேக்ட் கெமியே 2 தடவை வந்து ஆல் ஓகே ஏதோ கேட்டிருக்காங்க போல இருக்கு. ஃபுட்டு கூட பரிமாறும்போது இன்னும் சாப்பாடு வேணுமான்னு கேட்டிருக்காங்க. இவன் வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தள்ளி விட்டுட்டு வெக்கமே இல்லாமல் வந்து சாப்பாடு வேணுமான்னு கேட்குறாங்க. எப்படி தான் பண்ணுவாங்களோன்ட்டு கெமி அங்கே தோசை சுட்டுட்டு இருக்கும்போதே வச்சு இன்டைரக்டாக ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு நீ கேளன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய காயங்கள் எல்லாம் காமிச்சிட்டு இங்கே பாரு, இங்கே பாரு, அங்கே பாரு அப்படின்ட்டு திவாகர் அச்சோ என்கிட்ட ஏன்டா சொல்லலை, ஐஸ் கியூப் வச்சுருப்பேன்ல. அப்புறம் சபரி அந்த பக்கம் மச்சான் நீ பாரு. பட் ஐ லைக் த வே கெமி டீல்டு. கெமி வந்து ஏதோ வீட்டுக்கு வெளியே இருந்து ஏதோ எவனோ கத்துற மாதிரி, கடங்காரம் வந்து கத்துற மாதிரி வாயே திறக்கல. அவங்க பாட்டு அவங்க வேலையை பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து அதாவது திருப்பி சண்டை போடுறவனோட சைலண்ட்டாக என்ன பேசினாலும் சைலண்ட்டாக இருப்பான். அவன் மேலே தான் உங்களுக்கு இன்னும் காண்டு ஜாஸ்தி ஆகும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெறுப்பேற்றுறேன், ஒரு ஃபார்மாலிட்டி கூட கடுப்பாக மாட்டானேன்ற ஒரு காண்டு வரும் பார்த்தீங்களா. அது நேற்று பாருக்கு நல்லா தெரிஞ்சது. இவன் வர மாட்டாங்களாலே சண்டைக்கு. ஜெயில் நாமினேஷன், அந்த கோல்டன் ஜெயில் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, வெள்ளிக்கிழமை. ஸோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஜெயில் கட்டணுன்றதுக்காக ஜெயில் நாமினேஷன் நடந்தது. அதில் மேக்ஸிமம் நான் வந்து பார்வை சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா ஒன்று சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் க்ளைம் பண்ண மாட்டேன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்கே உட்காந்து கெமியோட பிரச்சனை, சபரியோட பிரச்சனை, இது மாதிரி நிறைய பேரோட பிரச்சனை. இவங்க கோஆப்ரேட்டே பண்ண மாட்டுறாங்க அண்ட் ஆல்சோ ரொம்ப ஆரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தில் அவங்கள நாமினேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் அங்கே இருக்கிற யாருக்குமே வந்து தைரியமே இல்லை, எக்ஸப்ட் 1 or 2. ஐ திங்க் நம்ம பவர்ஃபுல் காந்தி, பிரவீன் காந்தி அவருடைய வன்மத்தை கொட்டிக்கிட்டாரு. ஜெயில் நாமினேஷன் ஆரம்பிச்சது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஏனாவுக்கு தான் ஓட் பண்ணியிருந்தாங்க, 70 to 75%. யாருக்கு தெரியாது, நம்ம சரோஜா தேவி. எனக்கு பவர் வேணும், பவர் வேணும், பவர் வேணும். அவங்க தான் போய் பவரை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ணல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பெருசாக ஷி இஸ் நாட் டூயிங் எனிதிங் இன் திஸ் ஹவுஸ் அப்படின்ற அது நம்ம கானா வினோத். ஸோ ஃபைனலி வியனா அண்ட் வினோத் டபுள் இதுங்க ரெண்டும் நாமினேஷனுக்கு அனுப்பி விட்டாங்க. டாஸ்க் பண்ண வக்கில் இவங்களுக்குலாம். ஆனால் வந்து ப்ராங்க் பண்ணுறாங்களாம். அதுவும் இதில் ஃபுட் இல்லை, அவனுக்கு அங்கே தண்ணி இல்லை, பேப்பர் இல்லை, டிஷ்யூஸ் இல்லை, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சுபிக்ஷா அந்த ஒரு அட்டாக் ஃப்ரம் பாருவுக்கு அப்புறமா ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. இன்றைக்கி பெருசாக எதுவுமே பண்ணலை. காலையில் டான்ஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க, அப்போ வந்து டான்ஸ் ஆடிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு சப்பாத்தியும் சிக்கனும் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கும் செம காண்டு. ஏன்னா நாளைக்கு சாப்பாடு ரேஷன் இருக்குமான்னு தெரியல. இந்த சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவனுக்கு இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, கனி கனி கனி
அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்னன்னா, நம்மளை வேற பிக் பாஸ் ஆக்டிவாக இருக்க மாட்டேற, சும்மா சமைச்சுனே இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் உப்பு கொட்டிடுவோம். இவனுங்க சாப்பிட முடியாமல் அடுத்த வாட்டி நம்ம நோண்டக்கூடாது. அதுக்கு பிரவீன் ராஜ் அண்ட் ஆதிரையெல்லாம் கூப்பிட்டு சேர்த்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராங்க் பண்ணுறாங்க. நான் இதை வேறு மாதிரி பார்த்தேன். ஏன்னா இட்ஸ் குட் ஸ்ட்ராட்டஜி. இவங்களை அப்போ அட்டாக் பண்ணோன்னா இது மாதிரி விஷயங்கள் பண்ணதான். ஏன்னா ஃபுல் பவர் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் அது ஃபுட்டில் பண்ணது, இந்த மாதிரி நேரத்தில் பண்ணது வந்து அது எனக்கு தப்பாக படுது. பிகாஸ் சாப்பாடு அந்த வீட்டில் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் பாதி பிரச்சனையே. 13 பேர்லேருந்து 8 பேர் ஆச்சு, 8 பேர்லேருந்து 5 பேர் ஆச்சு, அந்த 5 பேர்லேருந்து 3 பேர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆதிரா, பிரவீன்ராஜ் அண்ட் துஷார் ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று துணி, இன்னொன்று மாஸ்க் அண்ட் ஒரு ஒயிட் கோட்னு நினைக்கிறேன். கோட்டா ஜிப்பாவான்னு தெரியல. இங்கே போய் இதில் யார் எதை சூஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே டிசைட் பண்ணி யாருக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு ஒரு காரணம் சொல்லணும். பிரவீன்ராஜ் வந்து இந்த வீட்டில் பல நிறங்கள் இருக்குது, ஆனால் நான் வந்து இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி எந்த பக்கமும் சாயாமல் மாட்டிப்பேன் அப்படின்னாரு. ட்ரெஸ்ஸு போடுறதுல என்ன இருக்குது. துஷார் என்ன சொன்னார்னா, இந்த வீட்டில் கேப்டன் ஆகிறதுக்கும் பொறுப்புகளை ஏற்றுக்கிறதுக்கும் மற்றவங்களை வேலை வாங்குறதுக்கும் வாய் முக்கியம் இல்லை, அது வந்து என்னுடைய செய்கையாலே நான் பண்ணிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. மேபி வாயால் பிரச்சனைகள் நிறைய வரலாம், ஆனால் நான் செய்கையில் பண்ணிடுவேன்ற மாதிரி சொன்னார். இட் வாஸ் a குட் பாயிண்ட். ஆதிரா என்ன சொன்னாங்கன்னா, மாஸ்க் போட்டாலும் நான் என்னுடைய வேலையை எல்லாருக்கிட்ட இருந்தும் கரெக்டாக வாங்குவேன், என் பொறுப்பாக நடந்துப்பேன் அப்படின்னு சொன்னார். 3 பேரும் லிவிங் ரூமுக்கு போனாங்க. ஓட்டிங்கில் பிரவீன் காந்தி தான் ஆரம்பித்தார். ஃபேஸை காமிக்காமல் இந்த பிக் பாஸில் இருக்கிறது ரொம்ப போல்டான விஷயம். அந்த பொண்ணு கரெக்டாக சூஸ் பண்ணிச்சு. இருந்தாலும் அதை விட போல்டான விஷயம் பேசாமல் இருக்குது. பேசாமல் இந்த வீட்டில் வாழவே முடியாது. ஸோ அது எப்படி சூஸ் பண்ணாலும் பயங்கர போல்டாக இருந்துச்சு. எனக்கு அது இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னு சொல்லாது. நிறைய பேர் அதான் பிக் பாஸில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. பாதி பேருக்கு இன்னும் கேமே புரியல. அது மாதிரி ஓட்டிங்கில் மெஜாரிட்டி துஷாருக்கு வந்தது. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, துஷார் இஸ் a வெரி சைலண்ட் பர்சன். ஓகேங்களா, அவன் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியும். பாருலேருந்து அங்கே இருக்கிற வியானாலேருந்து அரோராலேருந்து எல்லாமே பின்னாடி தான். பிடிஎஸ் அந்த ஃபீலிங்கில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்க சுற்றி வராங்க. ஸோ எங்கேயோ ஒரு சைடில் அவரை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியும். பிடிஎஸ் பேசினாலே அங்கே வாழ முடியாது. பேசினா பிரச்சனை வரும்ன்ற வேறு விஷயம். பேசி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட செய்ய முடியும். பேசாமல் ஒரு விஷயத்த நான் பண்ணுவேன்னு சொன்னது இந்த வீட்டுக்கு சரியாகுமான்னு எனக்கு தெரியல. ஆதிரை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டான விஷயம். ஆக்சுவலி எதுக்கு பிக் பாஸ்க்கு வராங்க, அவங்களோட ஃபேஸை காமிக்கிறதுக்கு. அந்த 100 நாளும் மக்கள் பார்த்து இந்த மெலான் மஸ்க் மூஞ்சை பார்த்து நமக்குலாம் எப்படி இரிட்டேட் ஆகுதோ அது மாதிரி ஒரு நாள் இரிட்டேட் ஆகிற அளவுக்கோ இல்லை பயங்கர ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு இடம் தான் பிக் பாஸ். அந்த இடத்துல வந்து நான் மாஸ்க் போட்டுட்டு சுற்றுவேன் அப்படின்றது வந்து அந்த 100 நாளுக்கு அர்த்தமே இல்லையே. சரிண்ணா, துஷாரை செலக்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு வாயிலேருந்து கட்டை அழுத்துட்டாங்க. ஆனால் மாஸ்கையும் யூனிஃபார்மையும் போட்டுகிட்டே இருக்கணும்னு பிக் பாஸ் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாரு. இந்த பக்கம் ஒரே செலிப்ரேஷன், அவர் தூக்கிட்டு சுற்றுறாங்க. நடுவில் இந்த பாரு அடிச்சது பாருங்க, ஜிங் சாக் ஜிங் சாக் ஜிங் சாக். நான் அப்படியே ஐயோ துஷார் ஐம் ஸோ ஹாப்பி, வீட்டுக்குள்ளே யாரையும் விடாத அப்படி இப்படின்னு பயங்கர ஜிங் சாக். சோப்பு, ஐஸு, உலகத்தில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நேற்று மேடம் இறக்கிட்டாங்க. அந்த புது வீட்டுக்குள்ளே போய் காமிச்சாங்க. எல்லோரும் போய் வார்ம் வெல்கம்லாம் பண்ணி அவர் பதவி எடுத்துட்டாரு. கூல் தோனி மாதிரி கூல் ஹேண்டில் பண்ணுறாரா இல்லை இப்படி அடிச்சா இருப்பாங்க தோனி, அது மாதிரி அவரே அடிச்சுப்பாரான்னு தெரியல. அடிச்சிட்டாரு, அதை நான் சொல்கிறேன் அப்புறம். ஆதிரைக்கு வந்து ஏதோ ஒன்று அதான் அங்கே தான் சொன்னேன், இல்லாஜிக்கலாக ஒரு விஷயம் பேசினாங்க. பிக் பாஸ் டீமே வந்து அவங்க குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அவங்க வாயை கட்டணும்னா ஒரே ஒரு சின்ன துணி தான் கொடுத்துருக்கணும். அவன் வந்து மூக்கோடு சேர்த்து இந்த ஃபேஸில் பாதி கட்டினதுனால எல்லாருக்குமே கன்ஃபியூஷன். அவன் வந்து 75% முகத்தையும் மூடிக்கிட்டான், வாயை மூடிக்கிட்டான். அதுதான் பயங்கர சாக்ரிஃபைஸ் சொல்லிட்டாங்க. இது என்னால் ஒத்துக்க முடியாது. வந்து கிளாரிட்டி இல்லை, அவங்க கரெக்டாக அதை டிசைட் பண்ணல. மாஸ்கை தூக்கி போட்டுட்டு நான் போட மாட்டேன், இது அவன் தானே வின் பண்ணால் அவன் தானே வாய மூடிருக்கணும், நாங்கள் ஏன் போடணும், இது லாஜிக்கே இல்லைன்ட்டு பிக் பாஸே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வனிதாக்காக்கே ஃபைட் கொடுக்குற மாதிரி. ப்ரௌட் ஆஃப் யூ மை சைல்டு. அந்த பக்கம் ஓகே ஜெயிலுக்கு போக டைம் ஆகிடுச்சினோடனே வியனாவையும் வினோத்தையும் ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு கட்டம் போட்ட ட்ரெஸ்ஸை கொடுத்து, நான் கூட எப்படா கோல்டன் கேட்லாம் போட்டிருக்காங்களே சொன்னாங்க. நான் ஜெயிலுக்கு போகிறேன்ற காமெடியெல்லாம் பண்ணிட்டு போனார். கோபால் என்ன வெயிலு இறங்குனா ஜெயிலு போட்டாதுன்னது வெயிலு அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரவீன் காந்தி எனக்கு அவரை பார்க்கும்போது ராம்கோபால் வர்மா ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு ஆங்கிளில் அங்கே போய் அந்த 2 பேரும் நீ எவ்வளோ கொடுத்து வச்சான்னு தெரியுமா, ஒரு பொண்ணோடு நைட்டில் ஜெயிலில் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படி இப்படின்னு அங்கே ஒரு பக்கம் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் அந்த மெலான் மஸ்க், ஐயோ
அவன் தொல்லை தாங்க முடியல. குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயே சுற்றிட்டு இருக்கான். இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமான தருணம். அங்க ஒரே சத்தம். சந்திரமுகி அந்த ராத்திரியான ஒரு சந்திரமுகி வரும் பார்த்தீங்களா, இந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். போல போதி போன என் அன்பு உண்மை. காலையில என்ன சொன்ன? ரியாலிட்டி ஷோவில் வந்து ரியாலிட்டி பற்றி பேசுகிறாங்க. பாரு நீ ரொம்ப நல்லவ. அவன் பேரஞ்ச மாதிரி இருந்தான், பக்கத்துலேயே வரலையே. எல்லாம் ஒரு 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 500 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் தள்ளி தான் நின்றாங்க. ஹை டெசிபிளில் கத்துறாங்க. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அவன் வந்து மைக்கை தூக்கி போட்டு நான் போட மாட்டேன், விஜய் சேதுபதி சொல்லிட்டு நான் போகிறேன் சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுது. அப்போவும் அவங்க பேசுறது அவ்வளோ கிளாரிட்டியாக கேட்குது. மற்றவங்க மைக்கில் இருந்து டெம்பர் ஆகி ஹை பிபி வர மாதிரி பேசி, இதுக்கு நடுவில் பாரு, அதாவது பேரசைட் பாரு இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்லோலி இங்கே வந்து என்ன பண்ண இருடி அப்படின்னு ஏதோ கன்சோல் பண்ண வர மாதிரி. ஒருத்தங்க சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிற ஒருத்தங்கிட்ட நம்ம டீல் பண்ணுற ஃபஸ்ட்டு அவங்கள வெண்ட் அவுட் பண்ண விட்டுருணும். ஆனால் இந்த பொண்ணு நடுவில் போய் ஏதோ ஏற்றி விட்ற மாதிரி துஷாருக்கும் வந்தாக்கா அவங்க ஸ்பேஸ், அவங்கள விட்டுருங்க, இப்போ நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க சொல்கிறேன். ஏய் நீ என்ன டச் பண்ணாத, கேஸ் வந்துடும், தள்ளிப்போன்னு அவங்க 2 பேருக்கும் முடிச்சு. ஸோ துஷாருக்கு அவ்வளோ சோப்பு கீப்பெலாம் போட்டு மஸ்கா அடிச்சிட்டு இருந்த பேரசைட் பாரு திடீர்னு பார்த்தா ஜம்ப் அடிச்சு அவனுக்கு இவங்களுக்கும் பயங்கரமான சண்டை. பொண்ணு கடுப்பாகி வெளியே போய் உட்காந்துச்சு. வெளியே போனவனும் விடல. இன்னொரு பக்கம் கலையரசன், எனக்கு என்னவோ அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஏதோ மந்திரம் வச்சிட்டானு தெரியல. அவன் வந்து ஒரு பக்கம் அட்வைஸ் கொடுக்குறான். எல்லா சைக்கியாட்ரிஸ்ட் நேற்று எல்லாருமே யூ நீட் ட்ரீட்மெண்ட், நீங்கள் வந்து நல்ல இது பாரு, எதுவும் வாய் விட்டுறது அப்படி இப்படின்னு. எஸ்பெஷலி இந்த பேரசைட் வந்து அங்கே ஃபுல் பெனிஃபிட் எடுக்குது. எவன் அவ கோடுவர்ல பேசுனது? ஆதிரையே விஷம் குத்துனாலா நல்லா பிளாக், அவெல்லாம் என் பிளாக் லிஸ்ட் தெரியும்ல, கெம்மி ஆதிரை. அங்கே போய் யார் யாரெல்லாம் உன்னை குத்துனாங்க. அண்ட் இதே பாரு தான் முந்தா நேற்று டாஸ்கில் இவ ஹர்ட் ஆகிட்டா, அடிபட்டுருச்சுன்னு சொன்னப்போ இந்த பொண்ணு நந்தினி போய் கன்சோல் பண்ண வரும்போது ப்ளீஸ் லீவ் மீ அலோன், ஓகே ப்ளீஸ் லீவ் மீ அலோன், நான் அப்புறமா பேசுகிறேன், போங்கட்டு இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சு. அதுவே அந்த பொண்ணுக்கு பயங்கர இரிட்டேஷன் இருக்குது. அதான் ஃபஸ்ட்டு ட்ரிகரிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னைக்கு இவனும் ரொம்ப நல்லவ மாதிரி பார்க்குறவங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் துஷாருக்கும் பேரசைட் பாருக்கும் முட்டிக்கிட்டு ஒரு மரியாதை கேட்கிறேன். எல்லா விஷயத்தையும் புக்கில் வரைக்கணுமா? எல்லா விஷயம் இல்லக்கா, ஒரு சைடுங்க எல்லா விஷயத்தையும் புக்கில் வரைக்கணுமா? நீங்க நான் உங்களுக்கு மரியாதை கேட்கிறேன். உங்களுக்கு சிம்பிள் ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. அமருதீனுக்கும் திவாகருக்கும் பைத்தியக்காரன்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. இவன மாதிரி பைத்தியக்காரன் கிடையாது. படிப்பீங்க காலில் உள்ள ஒரு மென்டல் இன்னொரு மென்டலை பத்தி சொல்லுது. ஆக்சுவலா அந்த வீட்டுல இருக்க 20 பேரும் மென்டல் மாதிரி தான் எனக்கு. 2000 4000 6000 8000 10000 பிக் பாஸ் கூப்பிட்டாரு, நாம அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டப்ப இது ரியாலிட்டியாவே இல்லை, எல்லாரும் ஃபேக்கா இருக்காங்க, என் அன்பை குறை சொன்னா என்னால் தாங்கிக்க முடியாது, என்னை கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு இருக்க பிடிக்கல பிக் பாஸ் அப்படின்னு சொன்னோடனே. இப்ப என்ன வசதியா இல்ல? நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்பு. என்ன That me through this me talking to me.